ஒரு ஊர்ல வந்து நிலான்னு ஒரு பொண்ணு இருந்தா. அந்த பொண்ணு வந்து வழக்கமா எப்பயுமே கராத்தே கிளாஸுக்கு போவா. அந்த மாதிரி ஒரு நாள் கராத்தே கிளாஸுக்கு போகும்போது ஒருத்த வந்து அவன் மேல இடிக்கிறான். நாடா இவன் நம்ம மேல இடிச்சுனே இருக்கிறான்னு அவனும் கொஞ்ச நேரம் இருந்து யோசிக்கிறான். ஐயோ இடிச்சுனே இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் திருப்பி இடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறமா போயிட்டு கேர்ள்ஸ் நினைக்கிற இடத்துக்காக போய் நின்றுக்கிறான். அதுக்கப்புறம் நாடா இவன் போயிட்டாளேன்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். யோசிச்சதுக்கு அப்புறமா பக்கத்து வீட்டு மதுமிதான்னு ஒருத்தி இருந்தா. அவன் மேல போய் சாய ஆரம்பிச்சிட்டான். சாஞ்சதுக்கு அப்புறம் பக்கத்துல இருந்த ஆயா பார்த்துட்டு என்ன கொஞ்சம் தூரமா நிட்டாதான் என்ன அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த பையன் வந்து அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே தெரியல. இன்னும் நல்லா சாயறான். நிலா அங்க இருந்து வந்து துப்பட்டால கொத்தி இருந்த ஊக்கத்துல வந்து மேலேயே குத்திட்டான். அப்புறமா அவன் நாடா இது தேல் கொட்டின மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே கையை தேய்ச்சிட்டே தூரமா போய் நின்றுறான். நின்றதுக்கு அப்புறமா வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போனா கராத்தே கிளாஸ் போறது வந்து ஒரு டிமாண்டான விஷயம். அவங்க அப்பா வந்து விடவே மாட்டாரு. நீ கராத்தே கிளாஸ் எல்லாம் போக கூடாது, ஏன் டிராயிங் கிளாஸ் போ, ஏன் நடன கிளாஸ் எல்லாம் போ, அதெல்லாம் போய் கராத்தே கிளாஸ் தான் போய் ஆகணுமா அப்படின்னு அவங்க அப்பா கேட்பாரு. ஆனா மதுமிதா அதெல்லாம் விட மாட்டா. நான் கராத்தே கிளாஸ் தான் போவேன், நான் கராத்தே கிளாஸ் தான் போயே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல சண்டை போடுவா. யாருக்கிட்டையும் பேச மாட்டா, சாப்பிடாம இருப்பா, அதெல்லாம் பண்ணுவா. ஆனா அவங்க அம்மாவும் அதுக்கு சப்போர்ட் நின்னாங்க. அதுக்கப்புறமா நாடா இது நம்ம பொண்ணு இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு கொண்டாடி யோசிப்பாரு. யோசிச்சதுக்கு அப்புறமா சரிம்மா நீ கராத்தே கிளாஸுக்கு பத்திரமா போயிட்டு வான்னு சொல்றாரு. ஆனாலும் அவளுக்கு வந்து முக்கியமான விஷயமா இருந்ததுன்னா அந்த பெண்களுக்கு எல்லாம் ஃப்ரீயா பஸ்ன்னு சொல்லிடுறாங்கல்ல, அந்த விஷயம் வந்து கராத்தே கிளாஸ் போறது ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு. அவங்க அப்பாவும் அதுக்கப்புறமா அனுப்பிச்சு விடுறாரு கராத்தே கிளாஸுக்கு. அவ வந்து நிலான்ற பொண்ணு வந்து தைரியமான பொண்ணு. அவளுடைய தைரியத்துக்கு அவங்க ஒரு டீச்சரும் காரணம். அவங்க பேர் மஞ்சுளா டீச்சர். அவங்க வந்து ரொம்ப தைரியமா இருப்பாங்க. பசங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனை அப்படின்னா வந்துச்சுன்னா போல்டா நின்று ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த டீச்சர் பசங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி எல்லா பசங்களோட நிலாவுக்கு ஒரு படி அதிகமாவே பிடிக்கும். அந்த மாதிரி பிடிக்க சொல்ல டீச்சருக்கும் நிலாவை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா டீச்சர் வந்து எந்த ஒர்க்கா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த படிக்கிற விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, நிலா வந்து நல்லா படிப்பா, எல்லா வேலையா சொன்னாலும் முகம் சொல்லிக்காம செய்வா. அந்த விஷயம் வந்து டீச்சருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த விஷயத்தினாலதான் டீச்சர் எப்பவுமே நிலா எங்க அவதான் லீடரா இருப்பா, நல்லா படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு டீச்சரை அந்த நிலாவை மனசுல வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வரும்போது சொல்றாங்க அவ கிராப் கட்டிங்னு ஒரு கட்டிங் வெட்டின்னு வரா. அந்த கட்டிங் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சொல்றாங்க ஏய் சூப்பரா இருக்குப்பா, எனக்கும் இந்த மாதிரி வெட்டிக்கணும்னு ஆசைதான். ஆனா எங்க வீட்டுல இதெல்லாம் சொன்னா தொடப்பம் பறக்கும், விலகு மாதிரி எகுறோம், இதெல்லாம் சொல்லவே முடியாதுப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே அந்த பொண்ணுக்கும் மனசுல ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வரும்போது சொல்றாங்க நான் இது பையன் மாதிரி முடி வெட்டினுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆயெல்லாம் பார்த்துட்டு கேக்குறாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு சொல்றா இல்ல நான் முடி தானே வெட்டினேன், இதுல என்ன இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அதுக்கப்புறமா யாரு எந்த கேட்டாலும் அவ முகம் சிரிச்சுன்னு தான் சொல்லுவா. அதுக்கப்புறமா காலாண்டு விடுமுறை வருது. விடுமுறையில எல்லாரும் ஜாலியா கண்ணாமூச்சி விளையாடுறாங்க. அந்த மாதிரி விளையாட சொல்ல அந்த வீட்டான வந்து ஜோபின்னு ஒரு பையன் குடி வரான். அந்த வந்து குடி வருவான். எப்பயுமே இவங்க எல்லாம் ஒன்னா விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த விஷயத்த அந்த ஜோபின் பார்த்துனே இருப்பான். பார்த்துட்டு நம்மளும் போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பான். அந்த மாதிரி யோசிக்க சொல்ல இல்ல நம்மளும் போய் விளையாட முடியாதுன்னு அவனுக்கு நடந்த விஷயம் ஞாபகம் வரும். அப்படி அவனுக்கு நான் விஷயம் நடந்துச்சுன்னா பஸ்ல போயிட்டு இருப்பான். ஒரு நாள் ஸ்கூலுக்கு போகும்போது ஜனங்க எப்பயுமே அந்த பஸ்ல அதிகமா இருப்பாங்க. அந்த மாதிரி அதிகமா இருக்க சொல்ல வந்து இன்னைக்கு நானா பாத்தீங்கன்னா ஜனங்களே இல்ல, யாரா இது யாருமே தெரியாத ஒருத்த வந்து பக்கத்துல உட்காரான். பக்கத்துல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பேக்கெட்ல இருக்கிற ஏதோ ஒன்மே பேக் எடுக்கும் போது அவன் தொடர் மேல கை வச்சு அப்படியே பிடிச்சி அமைக்கிறாங்க. அமைக்கிட்டோன்னா சரியானாலும் ரெஸ்ட் ரூம் கூட போக முடியல, அந்த மாதிரி பண்ணி விட்டுறான். அதுக்கப்புறமா அந்த இடத்துல சோப்பு போட்டு கூட கழுவி பார்க்கறான். ஆனா அங்க அழுக்கு போகாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது அவனுக்கு. அந்த விஷயத்த அவனால மறக்கவே முடியல. அதுக்கப்புறமா எல்லாரும் கன்வின்ஸ் பண்ணி அவனை கூட்டிட்டு போறாங்க விளையாடுறதுக்கு கூட்டிட்டு போய் எல்லாம் காலாண்டு விரும்பல ஜாலியா விளையாடுறாங்க. திருப்பியும் கண்ணாமூச்சி விளையாடுறாங்க. மதுமிதான்ற ஒரு பொண்ணு வந்து இருக்கிறா. எல்லாரும் கண்ணாமூச்சி ஜாலியா விளையாடுறாங்க. அந்த மாதிரி விளையாட சொல்ல மதுமிதாவை மட்டும் காணும். எங்க போயிட்டாங்கன்னு எல்லாரும் போய் தேடுறாங்க. தேடும் போது மதுமிதா வந்து பக்கத்து தெருவுல ஒரு பொண்ணு வந்து யாரோ அந்த பொண்ணுகிட்ட சாக்லேட் வாங்கியிருந்தா. யார் அதுன்னு போய் எல்லாரும் கத்துறாங்க. கத்திட்டு போய் கேட்டா யாருமே தெரியாதவங்கிட்ட சாக்லேட் வாங்கிட்டு இருக்கா. அது நிலா பார்த்துட்டு அங்கிருந்து ஓடி வந்து யார் இவரு, இவங்க யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இல்லையே இவர் எனக்கு தெரிஞ்ச மாமா தான், நல்ல மாமா தான் சொல்லுவோம். இல்ல யாரும் தெரியாதவங்கிட்டலாம் சாக்லேட்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா திட்டுவா. திட்டினா கூட இல்ல எனக்கு பொங்கலுக்கு அவர் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காரு, அவர் வந்து எப்பயுமே நல்ல மாமா தான், எனக்கு நிறைய வாங்கி தருவாரு, ட்ரெஸ்லாம் எடுத்து தருவாருன்னு சொல்லுவா. இல்ல நீ இந்த மாதிரிலாம் அவர்கிட்ட இருந்து வாங்கினா என் கூட விளையாடவே வராதுன்னு சொல்லிட்டு நிலா போயிட்டா. போனதுக்கு அப்புறம் இன்னொரு நாள் திருப்பியும் கண்ணாமூச்சி விளையாடுறாங்க. அந்த மாதிரி கண்ணாமூச்சி இருக்கும்போது திருப்பியும் நிலா மதுமிதாவை காணும். மதுமிதா எங்கன்னு எல்லாரும் போய் தேடுறாங்க. பார்த்தா அழுது நிறுறா. என்னாச்சுன்னு எல்லாரும் கேக்குறாங்க. அந்த மாதிரி கேட்க சொல்ல அவ வந்து அழுது நிறுறா. கண்ணெல்லாம் சவுந்துட்டு இருக்குது, உதட்டெல்லாம் சவுந்துட்டு இருக்குது, மார்பெல்லாம் சவுந்துட்டு இருக்குது. அப்புறம் பக்கத்துல அந்த ஆயா பார்த்துட்டு வந்து சொல்றாங்க எந்த படுபாவை இந்த மாதிரி பண்ணானோ அவன் நல்லாவே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம்
ஐயோ அப்புறமா அந்த அம்மா வீட்டுக்கு போறாங்க. போயிட்டு என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. அவங்க மம்மி கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு பணம் தான் முக்கியமா அவங்க பொண்ணை விட அப்படின்னு சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறமா அந்த ஆயா வந்து நல்லா திட்டுறாங்க. அந்த பொண்ணு திட்டி நான் உங்க பொண்ணு ஒழுங்கா பாத்துக்க மாட்டீங்களா, பாருங்க இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. நான் என் வேலைக்கு கூப்பிட்டா கூட அந்த பொண்ணு வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க அவங்க அம்மா. அதுக்கப்புறமா அந்த நிலா கிட்ட அந்த பொண்ணு எப்பயுமே நல்லா பேசும். இப்போ வந்து யாருக்கிட்டையுமே பேசுறது இல்லை. பேசாம இருக்கிறதுனால அவ வந்து எப்பயுமே சோகமா இருக்கிறா, எதையோ எழுந்துட்டு போல ஃபீல் பண்றா அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா. அதனால நிலாவும் ரொம்ப கோவப்பட்டு அவளை என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி யோசிக்க சொல்ல ஜோபினும் நிலாவும் சேர்ந்து யோசிக்கிறாங்க. நம்ம டீச்சர் வந்து தைரியமான டீச்சரு, பசங்களுக்குன்னா எப்பயுமே முன்னாடி வந்து நிற்பாங்கல்ல, அவங்க கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லாமே சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. 2 பேரும் போய் ஸ்கூல் வாசல்ல நிற்கிறாங்க. நிற்க சொல்ல இல்ல நீ முதல்ல போன்னு மாத்தி சொல்லிக்கிறாங்க. சொன்னதுக்கு அப்புறம் டீச்சரே வெளியே வந்து பாக்குறாங்க. என்ன ஆச்சு என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க. கேட்கும்போது அவங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. சரி நீங்க என்கிட்ட கராத்தே கிளாஸ்க்கு வாங்க, என்கிட்ட கராத்தே கிளாஸ்க்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு தைரியம் வரும், தன்னம்பிக்கை வரும் டீச்சர் சொல்லி கராத்தே கிளாஸ்க்கு கொண்டு போறாங்க. கராத்தே கிளாஸுக்கு போய் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் கராத்தே டோர்னமெண்ட்டும் நடக்குது. அந்த மாதிரி டோர்னமெண்ட் நடக்க சொல்ல இவங்க 3 பேரும் கலந்துக்கிறாங்க. கலந்துட்டு போயிட்டு அவங்க பஸ்ல போக சொல்ல அவங்க டீச்சர் நினைச்சுக்கிறாங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு இந்த பிரைஸ்ல எதனா ஒரு பிரைஸ் வச்சுட்டாங்கன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க கராத்தே கிளாஸ் போயிட்டு டோக்கன் டிக்கெட்லாம் வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து அந்த கராத்தே கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. சண்டை அதுல முதல்ல இருக்கிற எல்லாரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சண்டை போட்டதுக்கு அப்புறமா நிலாவும் சண்டை போட ஆரம்பிக்கிறா. அவ ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்துடுறா. வந்ததுக்கு அப்புறமா அது மதுமிதா ஜோபினும் சண்டை போடுறாங்க. செகண்ட் பிரைஸ் தேர்ட் பிரைஸ் வந்துடுறாங்க. டீச்சருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சந்தோஷமாயி ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் தேர்ட் பிரைஸ் 3 பேருமே அடிச்சிட்டாங்களே. ரொம்ப சந்தோஷத்துல எல்லாம் பஸ்ல ஏறும்போது அப்போ எல்லாரும் ஜனம் அதிகமா இருந்தால நிலா வந்து ஃபுட்பால் அடிச்சுன்னு வந்தா, ஜனல ரொம்ப நின்றுட்டு வந்தா. அந்த மாதிரி நிக்க சொல்ல ஒருத்த வந்து இடுப்பத்து தவண்டவி அப்படியே கிள்ளிடுறான். கிள்ளின உடனே நிலாவுக்கு ரொம்ப கோவம் வந்தது. கீழே இறங்கி எகிரி ஒச்ச உடனே அவன் பறந்துன்னு போய் வீரான். டீச்சர் பார்த்து சொல்றாங்க, என்ன இது நம்ம கராத்தே கிளாஸ்ல ஜெயிச்சது கூட பெரிய விஷயமே இல்லை, இதான் நம்மளுக்கு பெரிய விஷயம் அப்படின்னு டீச்சர் சொல்றாங்க. அதை கேட்டு பக்கத்துல இந்த ஆயா சொல்றாங்க, இதாம்மா நம்மளுக்கு பெரிய விஷயம், பெண்களுக்கு ஒரு தற்காப்பு கலை கத்துக்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எப்பயுமே பெண்கள் பாதுகாப்பா இருக்கணும், ஆண்களும் தவறு செய்யாம இருந்தா பெண்களும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். நன்றி.